வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்கள் மண்ணை கலையருவி. திரும்பவும் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றின ஒரு அப்டேட்டு தாங்க இது. ஆப்ரேஷன் சிந்தூர் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். சிந்தூர்னா நெத்தியில் வைக்கக்கூடிய திலகம் அப்படின்னு. இந்த பேரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க எடுத்திருக்காங்க. இதுக்கு பேர் வச்சது யாருன்னா நம்மளோட பாரத பிரதமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு வச்சார்னா, பெரும்பாலும் சுற்றுலா போன எல்லாருமே தம்பதிகளாக தான் போயிருக்காங்க. அதில் திரும்பி வந்தவங்க எல்லாருமே தங்களோட கணவர்களை பறி கொடுத்துட்டு தங்களோட குங்குமத்தை இழந்துட்டு வந்தாங்க. அந்த குங்குமத்துக்கு நம்ம பதில் சொல்கிற விதமாக இந்த ஆப்ரேஷனுக்கு சிந்தூர்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் சொன்னதாக செய்திகள் வருது. எங்கள் இந்திய நாட்டோட பெண்களோட குங்குமம் அவ்வளவு வலிமை வாய்ந்தது அப்படின்னு உலகுக்கு மீண்டும் ஒரு முறை பறைசாற்றதான் இந்த ஆப்ரேஷனுக்கு சிந்தூர்னு பேர் வச்சதா சொல்கிறாங்க. இந்தியாவின் பெண்கள் சாதாரணமானவங்க இல்லைங்க. அவங்களோட கண்ணீரும் அவங்களோட குங்குமமும் எவ்வளவு வலிமை வாய்ந்தது அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. மேலும் நம்ம ஆர்மி சகோதரர்கள், அதாவது இராணுவ சகோதரர்களை இந்த இடத்துல நம்ம நினைவு கூறணும். ஏன் அப்படின்னா, அவங்க ஒவ்வொருத்தவங்களும் நமக்கான பிரகடனத்தை, அதாவது பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது அவங்க உறுதிமொழியாக எடுத்துக்கிற சில விஷயங்களில் இந்தியா எனது தாய்நாடு, அங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளோட பாதுகாப்புக்கும் நாங்கள் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட உறுதிமொழியை எடுத்துப்பாங்களாம். அவங்க கொடுத்த இந்த பதிலடி அவங்களோட சகோதரிகளுக்கு அவங்க வாங்கி கொடுத்த தீர்ப்பு, நீதியாக தான் இதை நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்தலத்தில், ஆர்மியோட எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்காங்க, இந்த தாக்குதலுக்கு பிறகு நாங்கள் நீதியை பெற்றுவிட்டோம் அப்படின்னு சொல்லி கூட அவங்க பதிவிட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பாக நம்மளோட பாரத பிரதமர் மோடி அவர்களையும் நம்மளோட ஆர்மி சகோதரர்கள், நம்மளோட இராணுவ சகோதரர்களையும் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். உண்மையிலுமேங்க அந்த பக்கம் எவ்வளோ உயிரிழப்பு இருக்குன்னு தெரியல. அப்பாவிகள் இருந்திருந்தா அவங்களுக்கான வருத்தங்களை தெரிவிச்சிட்டு, ஆனால் ரொம்ப மனசு நிம்மதியான ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவுங்க இது. நான் உங்கள் மண்ணை கலையருவி.